கர்த்தரை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். இயேசுவையும் நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அப்பா, பேச போகிற வார்த்தை உங்களுடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. அப்பா, நீங்கள் எனக்குள்ளே இருந்து நீங்கள் பேசுங்க ஆண்டவரே. அப்பா, அடிமையை மறைத்து நீங்கள் மகிமைப்படும்படியா நாங்கள் செபிக்கிறோம். அப்பா இயேசுப்பாவை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அப்பா, கர்த்தரை தேடுங்கள் என்ற தலைப்பில் ஆண்டவரே அப்பா நாங்கள் தியானிக்கும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீங்கள் எங்களோடு இருந்து நீங்கள் பேசுங்க ஆண்டவரே. அப்பா, நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமான வார்த்தையாய் ஆண்டவரே அப்பா எங்களுக்குள்ளே இருந்து நீங்கள் பேச முடியாது நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுப்பாவை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தரை தேடின நாட்களெல்லாம் காரியம் வாய்க்க செய்தாரே, எத்தனை எத்தனை நன்மைகளோ இயேசப்பா செய்தாரே. கர்த்தரை தேடின நாட்களெல்லாம் காரியம் வாய்க்க செய்தாரே, எத்தனை எத்தனை நன்மைகளோ இயேசப்பா செய்தாரே. இறுதி வரை என் வாழ்வு இயேசப்பா உமக்குத்தானே. இறுதி வரை என் வாழ்வு இயேசப்பா உமக்குத்தானே. கர்த்தரை தேடின நாட்களெல்லாம் காரியம் வாய்க்க செய்தாரே, எத்தனை எத்தனை நன்மைகளோ இயேசப்பா செய்தாரே. கர்த்தரை தேடின நாட்களெல்லாம் காரியம் வாய்க்க செய்தாரே, எத்தனை எத்தனை நன்மைகளோ இயேசப்பா செய்தாரே. இறுதி வரை என் வாழ்வு இயேசப்பா உமக்குத்தானே. இறுதி வரை என் வாழ்வு இயேசப்பா உமக்குத்தானே. கர்த்தரை தேடின நாட்களெல்லாம் காரியம் வாய்க்க செய்தாரே, எத்தனை எத்தனை நன்மைகளோ இயேசப்பா செய்தாரே. கர்த்தரை தேடின நாட்களெல்லாம் காரியம் வாய்க்க செய்தாரே, எத்தனை எத்தனை நன்மைகளோ இயேசப்பா செய்தாரே. ஆமாண்டவரே, உம்மை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது ஆண்டவரே. அப்பா, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீங்கள் எங்களோடு இருந்து நீங்கள் நடத்துங்க, நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். அடிமையை மறைத்து நீங்கள் மகிமைப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாளிலும் கர்த்தரை தேடுங்கள் என்கிறதான தலைப்பு. உபாகமும் 4:29 கூட நாம் வாசிக்கிறோம். கர்த்தரை நம்ம எப்படி தேடணுமா? உங்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் என்ன பண்ணணுமா? அவரை நம்ம தேடும் போது தான் நம்ம என்ன பண்ணுவோம்? அவரை கண்டடைவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கி இந்த உலக மக்கள் அநேகர் எதையோ தேடி என்ன பண்ணுறாங்க? ஓடிட்டுருக்காங்க. ஆனால் அவங்க தேடும் போது ஒன்றை கண்டுபிடிப்பாங்க. ஆனால் அது எதோடைய காரியம்? உலகத்துக்குரிய காரியம். அது உலகத்தோடு என்ன பண்ணுதான்? முடிந்து போகுதான். ஆனால் நம்ம என்ன பண்ணோம்? அதை வேதம் சொல்லுது. மத்தேயு 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியும் தேடும்போது அப்போது இவைகளெல்லாம் என்ன பண்ணுதான்? உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எடுத்தவர்கள் வாசிப்போம். ஃபஸ்ட்டு நம்மளுடைய வாழ்க்கையில் குறைவை நிறைவாக்குகிற தெய்வம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எடுத்தவர்கள் வாசிப்போம். சங்கீதம் 34:10. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மை என்ன பண்ணாதான்? குறைவுபடாது. ஹல்லேலூயா. இதில் ஃபஸ்ட்டு ஞானத்தில் குறைவு. யாக்கோபு 1:5.
யாக்கோபு 1:5. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் எவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் ஞானத்தில் குறைவுள்ளனா இருந்தால் நம்ம யார் இடத்துல கேட்டு பெற்றுக்கொள்ளணுமா? கர்த்தரிடத்தில் நாம் கேட்கும் போது யாவருக்கும் சம்பூரணமாய் கூட்டி கொடுக்கிற தேவன் நம்மளை என்ன பண்ணுறாராம்? ஞானத்தில் குறை உள்ளவனை நம்மளை என்ன பண்ணுறாராம்? நிறைவாக்குகிறவராக இருக்கிறார். அடுத்தது எடுத்து வாசிப்போம். 1 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை கூட வாசிங்க. ஈராம் சாலமோனின் வார்த்தைகளை கேட்டபோது மிகவும் சந்தோஷப்பட்டு அந்த ஏராளமான ஜனங்களை ஆளும்படி தாவீதுக்கு ஒரு ஞானமுள்ள குமாரனை கொடுத்த கர்த்தர் இன்று ஸ்தோத்திரிக்கப்படுவாராக என்று சொல்லி வாசிங்க. ஈராம் சாலமோன் இடத்தில் மனுஷரை அனுப்பி, நீர் எனக்கு சொல்லி அனுப்பின காரியத்தை நான் கேட்டேன். கேதுரு மரங்களுக்காகவும் தேவதாரி விருட்சங்களுக்காகவும் உம்முடைய விருப்பங்களின்படியெல்லாம் நான் செய்வேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன பண்ணுறாரா? தாவீதுக்கு கர்த்தர் சொன்னபடியா என்ன பண்ணுறாரா? ஒரு மகனை என்ன பண்ணுறாரு? கொடுக்குறாரு. சாலமோன் என்கிறதான ஒரு மகனை கொடுக்குறாரு. அவருக்கு என்ன பண்ணுறாரா? கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணுகிறாரு. நீ என்ன பண்ணு, உனக்கு வேண்டியபடியெல்லாம் உனக்கு நான் ஒரு ஞானத்தை கொடுத்து அவருடைய ஆலயத்தை கட்டும்படியான ஒரு ஞானத்தை என்ன பண்ணுறாரா? சாலமோனுக்கு கொடுக்கிறார். 12ஆம் வசனத்தில் கூட கர்த்தர் சாலமோனுக்கு சொல்லி இருந்தபடியே அவனுக்கு ஞானத்தை தந்தருளினார். ஈராமும் சாலமோனுக்கு சமாதானம் உண்டாயிருந்து இருவரும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் என்ன பண்ணான்? கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தையின்படியாய் கேட்டு அவர் என்ன சொன்னாரோ அதன்படியாக என்ன பண்ணான்? அவன் செய்தான். அவன் அதுக்கு வேண்டிய ஞானத்தை யாருக்கிட்ட கேட்டு நம்ம பெற்றுக்கொண்டான்? கர்த்தரிடத்தில் கேட்டு என்ன பண்ணான்? அதுக்கான ஞானத்தை என்ன பண்ணான்? கர்த்தரிடத்தில் கேட்டு அவன் பெற்றுக்கொண்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகுந்த விண்ணப்பமாக இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பார்வைக்கு எப்படி இருந்துச்சா? உகந்ததாக இருந்ததா. நம்மளுடைய ஜெபம் என்ன பண்ணணுமா? அவருடைய பார்வையில் உகந்ததாய் என்ன பண்ணணுமா? நம்மளும் இருக்கணும். ஹல்லேலூயா. உன் வார்த்தைகளின்படி செய்தேன், ஞானமும் உணர்வுள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புகிறதும் இல்லை. இதுவும் அன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததுனால அவன் என்ன பண்ணுறார்? அவனுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளை இடுகிறார். அந்த குறைவை, ஞானத்தின் குறைவை என்ன பண்ணுறாரா? கர்த்தர் நிறைவாக்கினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த பகுதி திராட்சரசம் குறைவு. யோவான் 2:3. திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றால். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது எல்லாருக்கும் தெரிந்த பகுதி. ஒரு காலானூர் கல்யாணத்துக்கு ஏசப்பா என்ன பண்ணுறாரு? அழைக்கப்பட்டிருக்கிறாரு. அவர் அழைக்கப்பட்டிருக்கும் போது அந்த கல்யாணத்தில் என்ன பண்ணுதான்? திராட்சரசம் குறைவுபட்ட போகுது. அப்போ என்ன பண்ணுறாரு? ஏசப்பா கிட்ட போய் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு மரியாள் கிட்ட போய் சொல்லும் போது மரியாள் என்ன சொல்கிறாங்க? அவங்க இயேசு கிட்ட போய் சொல்கிறாங்க. அதற்கு இயேசு, ஸ்ரீயே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொல்கிறாரு. ஹல்லேலூயா. திரும்ப என்ன பண்ணுறாங்க? அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி என்ன பண்ணுங்க, செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தான் இயேசுப்பா உடனே சொல்கிறாரு, 6 கற்சாடிகளை என்ன பண்ணுறாராம்?
எடுத்து வந்து அது ஃபுல்லாக என்ன பண்ணுங்க, தண்ணீரை நிரப்புங்க அப்படின்னு. அப்போ அந்த தண்ணீர் ஊற்றும் போது எடுத்துகிட்டு வந்து ஊற்றுவாங்கள்ல, அவங்க யோசித்துருக்கலாம், இன்னும் இவர் நம்ம எல்லாருக்கும் திராட்சை ரசம் கொடுத்துருக்குறோம், இவர் என்ன பண்ணுற இது ஃபுல்லாக தண்ணி ஊற்ற சொல்கிறாரு அப்படின்னு கூட யோசித்துருக்கலாம். ஆனால் என்ன பண்ணுறாரு, எந்த கேள்வியும் கேட்காம என்ன பண்ண, கத்த சொன்ன வார்த்தையின் படி என்ன பண்ணுறாங்க, அந்த ஜாடிகள் ஃபுல்லாக என்ன பண்ணுறாங்க, தண்ணீரை நிரப்புறாங்க. அப்போ நிரப்பின உடனே அந்த தண்ணீர் எப்படியா மாறுச்சா, அந்த முந்தின திராட்சத்தை பார்க்கிலும் இந்த பிந்தின ரசம் மதுரமாக இருந்ததா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா அவங்க என்ன பண்ணாங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததுனால தான் அந்த அற்புதம் அங்கே நடந்துச்சு. ஹல்லேலூயா. ஏன் எதுக்குன்னு எந்த ஒரு கேள்வியும் கேட்காம கர்த்தரிடத்தில் அவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இருந்ததுனால தான் அந்த அற்புதம் நடந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த பகுதி சாரிபாத் விதவையை குறித்து. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தில் ஒளிமுக வாசலுக்கு அவர் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தாள். அவர் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏலியாவுக்கு வந்து கர்த்தருடைய வார்த்தை ஃபஸ்ட்டு உண்டாகி, நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் விதை ஊருக்கு போன்னு சொல்லி கர்த்தர் என்ன பண்ணுறாராம், எலியாவை அங்கேருந்து அனுப்புகிறாரு. நீ அங்கே போகும்போது உன்னை பராமரிப்பதற்கு என்ன பண்ணுறாரு, ஒரு விதவைக்கு கட்டளையிடுவேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு என்ன பண்ணுறாரு, சொல்லி அனுப்புகிறாரு. அவர் வர வழியில் ஒரு விதவையை பார்க்குறாரு. அந்த விதவை என்ன பண்ணுறாங்க, விறகு பொறுக்கி கொண்டு இருக்கிறத பார்க்குறாரு. நீ போயிட்டு என்ன பண்ணு, எனக்கு கொஞ்சம் குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணியும் எனக்கு கொண்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. அவர் சொன்னதுக்கப்புறம் இவங்க சொல்கிறாங்க, நான் எங்கள் வீட்டில் என்ன இருக்குது, ஒரு கைப்பிடி மாவும் கலசத்தில் கொஞ்சம் எண்ணெய் மாத்திரம்தான் இருக்குது, நான் இதை சாப்பிட்டு நானும் என் பிள்ளையை என்ன பண்ண போகிறோம், மறைக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது திரும்ப எலியா வந்து அவங்கள பார்த்து சொல்கிறாரு, நீ போய் நான் நீ பயப்படாத, நான் சொல்லுகிறபடி நீ என்ன பண்ண செய் அப்படின்னு சொல்கிறாரு. நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து, ஆனாலும் முதல் அழுதிலே எனக்கு ஒரு சிறிய அடை என்ன பண்ண எனக்கு பண்ணை கொண்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. அவங்களும் என்னடா இது, நம்மளே ஒரு கைப்பிடி மாவு தான் இருக்குது, இதையே அவருக்கு ஒன்று கொடுத்துட்டா நம்ம எப்படி சாப்பிட்றது அப்படி சொல்லி அவங்க யோசிக்காமல் என்ன பண்ணாங்க, அவருக்கு சொன்னபடி என்ன பண்ணுறாங்க, அந்த இருக்கிற அந்த ஒரு கைப்பிடி மாவை வைத்து அவங்க என்ன பண்ண ஒரு அடையை செஞ்சு என்ன பண்ணுறாங்க, கர்த்தருடைய தாசனாகி எலியாவுக்கு என்ன பண்ணுறாங்களாம், கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அது கொடுத்ததுக்கப்புறம் மீதி இருக்கிறத அவங்க சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. அவருக்கு கொடுத்துட்டு மிச்சம் மீதி இருந்தால் என்ன பண்ணலாம், நம்முடைய பையனுக்கு கொடுத்து நம்மளும் சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் கர்த்தர் என்ன பண்ண அந்த இடத்துல ஒரு அற்புதத்தை என்ன பண்ணுறாரு, அவங்களுக்கு செய்கிறாரு. ஏன்னா அவர் என்ன பண்ணுறாரு, அவங்க சொல்லுக்கு கேட்டு அதன்படி என்ன பண்ணுறாங்க செய்ததுனால அந்த இடத்துல என்ன பண்ணார், கர்த்தர் அந்த தேசத்தின் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் என்ன பண்ணுச்சான், அந்த பானையில் அந்த செலவழிந்தும் போலையா, அந்த கலசத்தில் இருந்த எண்ணெய் என்ன பண்ணிச்சான், குறைவும் படலையா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தால் அவனும் இவனும் அவள் வீட்டார் அநேக நாள் என்ன பண்ணாங்களாம், சாப்பிட்டாங்களாம். ஏன்னா முதல்ல என்ன பண்ணா, அவன்கிட்ட இருந்த அந்த கொஞ்சத்தை எடுத்து என்ன பண்ணா, முதல்ல ஊழியக்காரன் கொடுத்ததுனால தான் அவளுக்கு அந்த ஆசீர்வாதம் வந்துச்சு. அநேக நாள் என்ன பண்ணாங்களாம், அந்த விதவை சாரிபாத் விதவை, அவங்க மகன், அவங்க உறவினர்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்களாம், அநேக நாள் வந்து சாப்பிட்டார்களாம். அந்த வந்து என்ன பண்ணுச்சான், செலவழிந்து போகவும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தபடியாய் இளைய குமாரன் லூக்கா 15:11. ஹல்லேலூயா. என்ன பண்ண இந்த இளைய குமாரன், ஒரு மனுஷனுக்கு என்ன பண்ணுறாங்க, 2 குமாரர் இருக்கிறாங்க. அவளை இளையவன் என்ன பண்ணுறான், ஆஸ்தியில் எனக்கு ஒரு பங்கு என்ன பண்ணுங்க
எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். அவன் கேட்டபடி என்ன பண்ணுறாரு, அவர் தகப்பனார் அவன் ஆஸ்தியில் என்ன பண்ணுறாரு, பங்கிட்டு கொடுத்து அனுப்புகிறாரு. சில நாள் கண்ட பேர் என்ன பண்ணுறாரு, அந்த ஆஸ்தி எல்லாத்தையும் அவர் வாங்கிட்டு என்ன பண்ணுறாரு, நண்பர்களோடு சேர்ந்து என்ன பண்ணுறான், வீணாக அதை செலவழித்து அவர் கொடுத்த அந்த பணம் எல்லாம் தீரும் மட்டும் என்ன பண்ணுறான், ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஜாலியாக இருக்கிறான், உலக பிரகாரமான காரியங்களில் ஜாலியாக இருக்கிறான். திரும்ப அந்த பணம் எல்லாம் காலியானதுக்கப்புறம் மீண்டும் என்ன பண்ணுறாங்க, அந்த எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பும் அந்த தேசத்தில் என்ன பண்ணிச்சான், ஒரு கொடிய பஞ்சம் உண்டாயிடுச்சான். அவன் என்ன பண்ணினான், அப்போ தான் குறைவுபட தொடங்கினான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ என்ன பண்ணுறான், அவனுக்கு மிகவும் பசியாக இருக்கிறது. அவன் கையில் என்ன பண்ணுச்சு, காசும் இல்லை, எதுவுமே இல்லை. நான் அவன் கூட இருந்த காசு இருக்கிற வரைக்கும் தான் என்ன பண்ணுவாங்க, இப்போது நம்ம சொந்தக்காரங்க கூட காசு இருக்கிறவங்க கிட்ட தான் என்ன பண்ணுவாங்க, அதிகமாக இருப்பாங்க. அதுபோல தான் அவன் காசு இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணாங்க, அவங்க நண்பர்கள் எல்லாம் அவன் கூட இருந்து அது ஃபுல்லாக செலவழிந்த பின்னும் என்ன பண்ணாங்க, அவனை விட்டு எல்லாருமே போயிட்டாங்க. அவன் ரொம்ப பசியாக இருக்கும்போது ஒருவன் இடத்துல போயிட்டு என்ன பண்ணுறான், அவன் அங்கேயே இருக்கிறான். அப்போ என்ன பண்ணுறான், அவன் தன் பசிக்கு பன்றிக்கு கொடுக்குற தவிட்டு தின்னாவது என்ன பண்ணணும், என்னுடைய பசியை ஆற்றிக்கணும் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட போகிறான். ஆனால் என்ன பண்ணல, அந்த தவிச்ச நிரப்ப கூட அந்த தவிட்டை சாப்பிட்டு அவனுடைய பசியை நிரப்ப கூட என்ன பண்ணுச்சான், அவனுக்கு அது கிடைக்கல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திரும்ப என்ன பண்ணுச்சு, அவனுக்கு புத்தி தெளிந்து மீண்டுமா என்ன பண்ணுறான், அவன் தகப்பன் வீட்டுக்கு வரான். ஏன்னா அவங்களுடைய வீட்டிலேயே அவங்களோட வேலைக்காரன் என்ன பண்ணல, பசியே இல்லாமல் 3 வேலையும் என்ன பண்ணுது, அவங்களுக்கு நல்ல ஒரு ஆகாரம் கிடைக்குது. அதை அவன் நினைவு கூர்ந்து, நான் 17ஆம் வசனத்தில் வாசிங்க, அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலியார் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானும் பசியினால் சாகுகிறேன். நான் எழுந்து என் தகப்பன் இடத்திற்கு போய், தகப்பனே, பரத்திற்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் என்ன பண்ணான், இப்போ தான் அவன் செய்த தப்பை உணர்றான். ஏன்னா அவன் என்ன பண்ணான், அவன்கிட்ட இருந்த எல்லாத்தையுமே என்ன பண்ணான், செலவழிச்சிட்ட பின்பு அவனுக்கு ஒன்றுமே இல்லை, யாருமே அவனுக்கு உதவி செய்ய யாரும் இல்லைன்ற சூழ்நிலையில் தான் என்ன பண்ணுறான், அவன் உணர்கிறவனா இருக்கிறான். இது போல தான் நம்ம அநேகர் இப்போது வெளியே பார்க்க எப்படி இருப்பாங்க, வெள்ளையும் செல்லியுமா இருந்துட்டு நேர்த்திகவனா பைபிள் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஆனால் உள்ளத்துக்குள்ளே எவ்வளோ அழுக்கு எவ்வளோ பாவங்கள் இருக்குன்றதை அவங்க கூட இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அதுபோல தான் அநேகர் உலக பிரகாரமான காரியங்களில் இச்சைகளில் என்ன பண்ணுறாங்க, மூழ்கி இருக்கிறாங்க. ஆனால் அவங்க நினச்சிட்டு இருப்பாங்க, யாருக்கும் நம்மளை தெரியாது, நம்ம மறைவில் தான் நம்ம இப்படி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி. ஆனால் என்ன பண்ணுறாங்க, கர்த்தர் என்ன பண்ணுறாராம், பரலோகத்திலிருந்து நம்மளை பார்க்கிறவராய் இருக்கிறார். அதற்கான பலனை என்ன பண்ணுவார், அவர்களுக்கு கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இளைய குமாரனை போல நம்மளும் இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம உண்மையும் உத்தமமாய் இருந்து கர்த்தருக்கு நம்ம என்ன பண்ணணுமா, சாட்சிகளாய் நம்ம இருக்கணும். ஹல்லேலூயா. அவன் மீண்டும் என்ன பண்ணுறான், அவன் புறப்பட்டு தன் தகப்பன் இடத்துல வரும்போது அவனுடைய தகப்பன் என்ன சொல்கிறாரு, நீ என்னிலேருந்து என்ன பண்ணிட்ட, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்ட, உன்னை நான் மீண்டும் என்ன பண்ண மாட்டேன், உன்னை சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்னலாம் அவன் சொல்லலை. என்ன பண்ணான், என்னுடைய மகன் மரித்தான், மீண்டும் என்ன பண்ணான், திரும்பவும் உயிர்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்று அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். அவனை பார்த்ததும் என்ன பண்ணுறாரு, அவனை கட்டி அணைச்சி மீண்டுமா என்ன பண்ணாராம், தங்களுக்குள்ளே சேர்த்து கொண்டார். அதே போல தான் நாமளும் நம்ம செய்த தவறுகளை, நம்முடைய பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்டு மீண்டுமா அதற்குள்ளே மன்னிப்பு கேட்டுட்டோம், திரும்ப திரும்ப அந்த காரியத்தை நம்ம செய்கிறவர்களாம் இல்லாமல் கர்த்தரிடத்தில் நம்ம என்ன பண்ணோம், முழு மனதோடு மன்னிப்பு கேட்டு அவரிடத்தில் திரும்பும் போது தான் நம்மளை என்ன பண்ணுறாராம், நம்மளை அரவணைத்து நம்மளை இந்த தகப்பன் எப்படி தன் மகனை அணைத்து சேர்த்து கொண்டானோ அது போல தான் ஏசப்பாவும் நம்மளை என்ன பண்ணுறாரு, நம்மளை சேர்த்து கொள்ளுகிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
அடுத்ததாய் தாவீதுக்கு குறைவுபட்டது. 1 சாமுவேல் 30:1-2. தாவீதும் அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே சிக்லாக்கும் வந்து சேருகிறதற்குள்ளே அமலேக்கியர் தென்புறத்தின் தீவின் மேலும் சிக்லாக்கின் மேலும் விழுந்து சிக்லாக்கை கொள்ளையடித்து அதை அக்கினியால் சுட்டெரித்து அதில் இருந்த ஸ்திரீகளாகிய சிறியோர்களையும் பெரியோர்களையும் சிறைப்பிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்து கொண்டு தங்கள் வழியே போய்விட்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீது என்ன பண்ணுறாரா? அமலேக்கியரோடு என்ன பண்ணுறாரா? யுத்தம் பண்ணுகிறாரு. அப்போ என்ன பண்ணுறாங்க? அவங்க அங்கே வந்து அங்கே இருக்கிற சிறியோரையும் பெரியோரையும் எல்லாரையும் என்ன பண்ணுறாங்களாம்? கூட்டி கொண்டு போயிடுறாங்க. அப்போ என்ன பண்ணுறாரு தாவீது? எல்லாரையும் இந்த மாதிரி பிடிச்சிட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி அவர் சொங்கந்து போகலை, உடைந்து போகலை. திரும்ப மீண்டுமா என்ன பண்ணுறாரா? கர்த்தருடைய சமூகத்தில் வந்து ஆலோசனை கேட்கிறாரு. 8ஆம் வசனத்தில் கூட தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் என்ன பண்ணுவேன்? திருப்பி கொள்ளுவாய் என்றார். என்ன பண்ணுற? கர்த்தர் இடத்துல போய் நம்மளுக்கு நம்ம ஏதாவது ஒரு காரியம் நம்ம செய்யணும், இந்த செயல் நம்ம செய்யணும் அப்படின்னா முதல்ல யார்கிட்ட கேட்கணுமா? கர்த்தர் இடத்துல நம்ம கேட்கும்போது அந்த காரியம் ஜெயமாய் நம்மளுக்கு மாற பண்ணுகிறார். ஹல்லேலூயா. இதே போல தான் தாவீதும் அமலேக்கியரோடு அந்த போர் இருக்கும்போது என்ன பண்ணுறாரா? கர்த்தருடைய சமூகத்தில் கேட்டு ஆலோசனை பெற்று என்ன பண்ணுறாரா? அமலேக்கியரை முறியடித்து மீண்டுமா என்ன பண்ணுறாரு? அவர்களை கூட்டி வருகிறவராக இருக்கிறார். 1 சாமுவேல் 30:19 கூட வாசிங்க. அவர்கள் கொள்ளையடித்து கொண்டு போன எல்லாவற்றையும் சிறியரிலும் பெரியதிலும் குமாரனிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் இந்த காரியங்களை செய்ய யார் உதவி செஞ்சா? கர்த்தர் தான் என்ன பண்ணாரு? அவனோடு இருந்து அந்த அமலேக்கியரை மேற்கொள்ளுவதற்கான பலனையும் என்ன பண்ணுறாரு? அவனுக்கு கொடுத்து என்ன பண்ணுறாரு? சகலத்தையும் திருப்பி கொள்ளுவதற்கான வாய்ப்பை என்ன பண்ணுறாரா? தாவீதுக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஃபஸ்ட்டு ஞானத்தில் குறைவு, 2வது திராட்சரசம் குறைவு, 3வது பானையில் மாவும் கலசத்தில் எண்ணெயும் குறைந்து போன போது அதை என்ன பண்ணாரா? தேவன் அதை நிரப்பினார். 4வது இளைய குமாரன் என்ன பண்ணிட்டான்? குறைவுபட்டான். ஆனால் திரும்பவும் அதை மனம் திரும்பி அவன் செய்த தப்பெல்லாம் மனம் திரும்பி மீண்டும் வரும்போது என்ன பண்ணதான்? அவன் தன் தகப்பன் வீட்டில் ஆசீர்வாதத்தோடு என்ன பண்ணான்? அவன் மீண்டுமாய் சேர்க்கப்பட்டான். 5வது தாவீது எல்லாவற்றையும் இழந்து என்ன பண்ணான்? குறைவுபட்டான். ஆனால் மீண்டுமா கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து அவருடைய ஆலோசனையின்படி, அவருடைய சொல்லின்படி, அவருடைய கட்டளையின்படி நடக்கும்போது என்ன பண்ணான்? மீண்டுமா என்ன பண்ணுறான்? எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான். அடுத்தது கடைசியாய் விசுவாசத்தில் குறைவு. 1 தெசலோனிக்கேயர் 3:10. உங்கள் முகத்தை கண்டேன், உங்கள் விசுவாசத்தின் குறைவுகளை நிறைவாக்கும் பொருட்டு இரவும் பகலும் மிகவும் வேண்டிக் கொள்ளுகிறோமே. நம்முடைய பிதாவாகிய தேவனும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் வாசிங்க. ஹல்லேலூயா. விசுவாசத்தில் என்ன பண்ணாங்களா? குறைவுள்ளவனாக இருக்கிறார். உங்கள் முகத்தை கண்டு உங்கள் விசுவாசத்தின் குறைவுகளை நிறைவாக்கும் பொருட்டு இரவும் பகலும் என்ன பண்ணாங்க? மிகவும் வேண்டிக் கொள்ளுகிறோமே அப்படின்னு. இதை வந்து யார்? பவுல் வந்து தெசலோனிக்கேயருக்கு என்ன பண்ணுறாரா? எழுதுகிறாரு. என்ன பண்ண? நம்மளும் நம்முடைய விசுவாசம் என்ன பண்ணக்கூடாது? ஒரு நாளும் குறைவுபடவே கூடாது. ஹல்லேலூயா.
வேதத்தில் கூட விசுவாசத்தின் தகப்பன் யாரு? ஆபிரகாம். ஆபிரகாம் வந்து என்ன பண்ணார்? அவருக்கு 99 வயதான போதும் என்ன பண்ணாங்க, அவருக்கு குழந்தை இல்லை. அந்த நிலைமையிலும் அந்த தேவதூதர் என்ன பண்ணாங்க, ஏசப்பா என்ன பண்ணாங்க, தேவதூதர் மூலமாக அவருக்கு என்ன பண்ணுறாரு, சொல்கிறாரு, நான் திரும்பி வரும்போது உன் மனைவியின் மடியில் என்ன பண்ணும், ஒரு குழந்தை இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் என்ன பண்ணல, அவர் சொன்னதை என்ன பண்ணார், நம்பினார். ஆபிரகாம் என்ன பண்ணார், நம்பினார். ஆனால் அவங்க தான் சாராள் என்ன பண்ணாங்க, நம்பலை, நகைச்சாங்க. ஆனால் திரும்பவும் கர்த்தர் அவர்களுக்கு சொன்னதை என்ன பண்ணாங்க, அவர் விசுவாசித்தார். நம்ம செய்வார், கர்த்தர் நம்மளுக்கு ஒரு பிள்ளையை நம்மளுக்கு என்ன பண்ணுவார், நம்மளுக்கு கொடுப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம அவர் விசுவாசிக்கும் போது தான் கர்த்தர் அந்த வயதிலும் என்ன பண்ணுச்சு, அவர்களுக்கு ஒரு குழந்தையை கொடுக்குறாங்க. அவருக்கு ஈசாக்கு என்ன பண்ணுறாங்க, பேர் வைக்கிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாமளும் நம்மளுடைய விசுவாசம் என்ன பண்ணக்கூடாது, ஒரு நாளும் குறைவுபடவே கூடாது. நம்மளுக்கு இது கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு ஒரு அவிசுவாசத்தோடு இருக்காமல் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார் அப்படின்னு சொல்லி அவரிடத்துல நம்ம சரணடையும் போது தான் நம்முடைய தேவைகளை அவரிடத்துல கேட்கும் போது நம்மளுக்கு எல்லாவற்றையும் என்ன பண்ணுவாரா, அவர் கொடுக்கிறவர்களாக இருக்கிறார். இந்த மாதம் இப்போ அடுத்த மாதத்தில் கூட நம்மளுக்கு அநேக தேவைகள் இருக்கிறது. நம்ம என்ன பண்ணோம், உற்றார் உறவினர்கிட்ட பக்கத்து வீட்டில் அப்படி சொல்லாமல் கர்த்தருடைய சமூகத்துக்கு நேராய் நம் முழங்கால் படிட்டு அவரிடத்தில் நம்ம கேட்கும் போது நம்முடைய குறைவுகளை எல்லாவற்றையும் நம்ம என்ன பண்ணுவாரா, நிறைவாக்குகிறவராய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதே போல தான் நம் வாசித்த நம் வேத வசனத்தின்படியாய் நம் ஒவ்வொரு குறைவுகளையும் என்ன பண்ணுறாரா, கர்த்தர் நிறைவாக்குகிறவராய் இருக்கிறார். அவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு தான் ஒரு நன்மை என்ன பண்ணாது, அவர்களுக்கு குறைவுபடாது. நாமும் கர்த்தரை நோக்கி நம்ம என்ன பண்ணோம், எந்நேரமும் நம்ம என்ன பண்ணோம், அவரை துதிக்கிறவர்களாக இருக்கிறோம். சங்கீதத்தில் கூட நம்ம வாசிக்கிறோம், இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் யார், பாக்கியவானாக இருக்கிறார். நம்மளும் எந்நேரமும் நம்ம என்ன பண்ணணுமா, கர்த்தரை நம்ம துதிக்கிற பிள்ளைகளாய் நம்ம இருக்கணும். அவருடைய பிள்ளைகளை என்ன பண்ண மாட்டார், அவர் ஒரு போதும் கைவிடாமல் நம்ம என்ன பண்ணுவார், வழி நடத்துகிறவராக இருக்கிறார். இன்னும் இருக்கிற நாட்களில் நம்ம என்ன பண்ணுவார், நம்ம ஒவ்வொரு வரையும் அவர் கரம் பிடித்து அவர் நடத்தும்படியாய் அவரிடத்துல நம்ம என்ன பண்ணோம், கேட்டு அதை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் நம்ம இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.